இந்த உலகத்தில் நிறைய மித்தாலஜிஸ் இருக்குது, அதாவது புராணங்கள். அந்த புராணங்களில் இருக்க டாப் காட்ஸோட பவர்ஸ் அடிப்படையில் அதிக சக்தி வாய்ந்த 10 கடவுளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுள் எல்லாம் ஒன்று தானே, ஏன் பிரித்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நானும் உங்கள் மாதிரி தான், எல்லா கடவுளும் ஒன்று தான் நினைக்கிறேன். மித்தாலஜிஸ் அதாவது புராணங்களில் இந்த கடவுள்கள் பற்றி என்ன சொல்லியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் பார்க்க போகிற கடவுள் யாருன்னா சன்யுக்தா. இவரை மங்கி கிங்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு புத்த மதத்தை சார்ந்த கடவுளாக இருக்கார். இவருக்கு இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சக்திகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால விண்களுடைய வேகத்தில் போக முடியணும், ஒரே கையில் வானுயிர இருக்கும் மலையை தூக்கி கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. இவரை சீனர்கள் அதிகமாக வணங்குறார்கள். நம்பர் 9ல் நம்ம பார்க்க போகிற கடவுள் யாருன்னா ஹேடிஸ். ஹேடிஸ் கிரீக்க புராணத்தில் கூறப்படுற ஒன் ஆஃப் த கடவுள். ஹேடிஸ் பாதாள உலக கடவுள்னு சொல்கிறாங்க. ஹேடிஸோட முக்கியமான சக்தியாக என்ன பார்க்கப்படுதுன்னா, இதனால உடல் ரீதியாக இல்லாமல் நிகழ்வுகள் ரீதியாக உணர முடியும்னு சொல்கிறாங்க. மற்றும் இவரோட விருப்பத்தின்படி பாதாள உலகத்துக்கு சென்று வர முடியும்னு சொல்கிறாங்க. கிரீஸில் இருக்க ஏலிஸ் அப்படிங்கிற இடத்துல இவரோட கோவில் இருக்குது. 8th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கடவுள் யாருன்னா போசைடன். போசைடன் கிரேக்க புராணத்தில் குறிப்பிட்டிருக்க 12 முக்கியமான கடவுள்களில் இவரும் ஒருத்தர். இவர் கடல், பூகம்பம் மற்றும் புயல் இதோட கடவுளா கிரேக்க புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இவர் முக்கியமா கடலோட பாதுகாவலனா இருந்திருக்கார். இவர்னால தனது ட்ரைடன்ட் அதாவது திரிசூலத்தை யூஸ் பண்ணி சுனாமி, புயல் மற்றும் நிலநடுக்கங்களை உருவாக்க முடியும். இவரை கிரீஸ்லையும் தெற்கு இத்தாலியிலையும் வணங்கி வரார். 7th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கடவுள் யாருன்னா ஜீசஸ். இவர் கிமு 3 முதல் 4ஆம் நூற்றாண்டில் தோன்றி கிபி 31 வரை வாழ்ந்ததாக தகவல் உண்டு. இவர் உலகின் முக்கிய மதங்களில் ஒன்றான கிறிஸ்துவ மதத்தின் மதத்தலைவர் ஆகும். இவர் பெரும்பாலான கிறிஸ்தவர்களினால் கடவுளின் அவதாரம் என்று கருதப்படுகிறார். ஜீசஸ் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது அன்புதான். அதுவே இவரது பெரிய சக்தி ஆகும். 6th பிளேஸ்ல நம்ம எந்த கடவுள் பற்றி பார்க்க போறோம்னா அல்லாஹ். இஸ்லாமியத்தில் அல்லாஹ் என்பது கடவுளுக்கான அரபு வார்த்தையாகும். அல்லாஹ் சர்வ வலிமை படைத்தவர் மற்றும் நித்தியம் கருணை உள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பிரபஞ்ச படைப்பாளி என்றும் நம்பப்படுகிறார். மற்றும் தேவதைகள், கிரகங்கள் போன்ற அனைத்திற்கும் இவர்தான் படைப்பாளி என்றும் நம்பப்படுகிறார். 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கடவுள் யாருன்னா பிரம்மா. இவர் இந்து மித்தாலஜியில் இருக்க மிக முக்கியமான கடவுள்ல இவரும் ஒருத்தர் சொல்றாங்க. இவர் படைக்கும் கடவுள்னு இந்து புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மா 4 தலைகளும் 4 கைகளும் கொண்டிருப்பதாக இந்து புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தில் மிக குறைவாக வழிபாடுபடுற கடவுளில் பிரம்மா முதன்மை வகிக்கிறார். 4th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கடவுள் யாருன்னா சிவன். இவர் இந்து மித்தாலஜியில் இருக்க மிக முக்கியமான கடவுளில் இவரும் ஒருத்தர். இவர் அழிக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க. இவர் பழையதை அழித்து புதியதை உருவாக்க வழிவகுக்கிறார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிக பழமையான நகரத்தில் ஒன்றான வாரணாசியில் இவருக்கான புனித தலம் அமைந்துள்ளது. 3rd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கடவுள் யாருன்னா ரா. ரா என்பது எகிப்திய புராணத்தில் குறிப்பிட்டிருக்க முக்கியமான கடவுளில் ராவும் ஒன்று. ரா சூரிய கடவுள்னு சொல்கிறாங்க. ரா என்பது சூரியனின் உருவாக்கம் மற்றும் உயிரின் உருவாக்கத்திற்கு பொறுப்பாகும். எகிப்தில் உள்ள லூனு என்று அழைக்கப்படும் நகரில் ராவின் முக்கிய வழிபாட்டு தலம் உள்ளது. 2nd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கடவுள் யாருன்னா ஓடின். ஓடின் நார்த் மித்தாலஜியில் குறிப்பிட்டிருக்க முக்கியமான கடவுளில் ஒன்று. இவரை ஃபாதர் ஆஃப் ஆல் காட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓடின் போர் மற்றும் இறப்பு 2க்கும் கடவுள்னு சொல்கிறாங்க. ஓடின் ஆஸ்கார்டிய கடவுள்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஓடின் முதலாக மன்னர்கள் மற்றும் போர் வீரர்களால் வணங்கப்பட்டார். 1st பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கடவுள்னா ஜூஸ். பண்டைய கிரேக்க புராணத்தில் ஜூஸ் வானத்தின் கடவுள்னு குறிப்பிட்டிருக்காங்க. கிரேக்க புராண குறிப்பின்படி ஜூஸ் அனைத்து கடவுள்கள் மற்றும் மனிதர்களின் ஆட்சியாளர், பாதுகாவலர் மற்றும் தந்தையாக கருதப்படுகிறார். ஜூஸிடம் அனைத்து விதமான சக்திகளும் உண்டு என்று கிரேக்க புராணம் கூறுகிறது. ஒலிம்பியாவில் ஜூஸின் முக்கிய வழிபாட்டு தலம் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நாங்கள் திருத்திக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.